குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 3/5/2024 நிர்மல் ட்ரா நம்பர் 378க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 2ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 2ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருந்தேன். பாக்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர்னு கொடுத்துருந்தேன். 3886661 அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3885524 அப்படிங்கிறது ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 524 ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. டைரெக்டாகவே 524 அப்படின்னு கொடுத்துருந்தேன். 524 வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி 527522 கொடுத்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஓட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4. இதுலேயும் ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 527 வரலாம், இல்லை 524. அதனால தான் 527 52 பாஸ் ஆகிருக்கு ஏபி. இதுலேயும் ஏபி பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் வின்னிங்கே பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 45 அல்லது 54 கொடுத்தேன். ஆல்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 54 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நிறைய பேர் தேங்க்யூ சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சொன்ன அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. உங்களுக்கும் நீங்கள் எப்போவுமே ரெகுலராக வின் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். நேற்று ஃபஸ்ட்டு டே, அதனால் 2 சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். வரலாம் அப்படிங்கிறது மாதிரி பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு. அது மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட்டு கேஸிங் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் வரணும். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் 2 நம்பர் பேஸ் பண்ணி வரும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் ஃபுல் பேலன்ஸ் நம்பர் அப்படியே வந்திருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு கேஸிங் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை மட்டும் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது ஃபுல் எல்லா நம்பரும் வரலாம். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா 2 நம்பரை பேஸ் பண்ணியே வர்றதுக்கான சான்சஸும் இருக்கும். அது மாதிரி தான் வரும். 2 நம்பரை பேஸ் பண்ணி வரும். இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் மட்டும் வரும். பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான், நேற்று எடுத்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். 209544 209544 அப்படிங்கிறது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு 524 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 904 524 ரிசல்ட்டு. பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 940. பேலன்ஸ் நம்பர் 940. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 524 ரிசல்ட்டு. பேலன்ஸ் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா 425. அதே நம்பரு பேலன்ஸ் இருக்குது. 524 ரிசல்ட்டு. இதே நம்பரு 425 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பேலன்ஸ் நம்பராக. அதனால் ஃபஸ்ட்டு இந்த 2 பேலன்ஸ் நம்பரையும் பார்த்துக்கோங்க. 940 425 இந்த பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் நம்பரை மட்டும் பாருங்கள். இல்லை அப்படின்னா அந்த ரிசல்ட்டோட பேஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டில் உள்ள நம்பரும் வரும், பேலன்ஸ் நம்பரும் வரும். பேலன்ஸ் நம்பர் அப்படியே வரணுங்கிறது இல்லை. ரிசல்ட் நம்பரில் 1 or 2 நம்பர்ஸ் வரலாம். பேலன்ஸ் நம்பர்லேயும் 1 or 2 நம்பர்ஸ் வரலாம். 2 மிக்ஸ் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய டைம் இருக்கும். ஒரு சில சமயம் மட்டும் பேலன்ஸ் நம்பர் மட்டும் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் 940. ரிசல்ட் நம்பர் 524. பேலன்ஸ் நம்பரும் அதே 425. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி சில ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 37 அல்லது 73, 97 or 79, 93 or 39, 77, 99 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். அதாவது ஆல்போர்ட் நம்பர்ஸ் இருக்குது. அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 37 or 73, 97 or 79, 93 or 39, 77,
99 அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய சார்ட்டை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ். இதில் எனி ஒன் நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் ஆல்போர்டில் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். 87 56 79 85 76 75 96 அப்படிங்கிற 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஆல்பம் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதே நம்பர் ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா இப்போ 87 அப்படிங்கிறது 78 56 65 79 97 85 58 76 67 75 57 96 69 அப்படிங்கிற 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்குது, கீழே பார்த்தீங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டு பாருங்கள் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பாருங்கள். அதை பேஸ் பண்ணி இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 940 இருக்குது. இங்கே 97 இருக்குது. 94ம் 97ம் ஒன்று தான். அதை 4க்கு பதிலாக 7 வரலாம், இல்லை 7க்கு பதிலாக 4 வரலாம். அதனால் 97 ஆர் 79. அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை பாருங்கள். இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர். நேற்று ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 520. நேற்று ட்ரா நம்பர் 520. ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 524. ட்ரா நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு நேற்று. அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரா நம்பரில் 1 or 2 நம்பர்ஸ், ஒரு நம்பராவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல் நம்பர்ஸும் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 378 3 வரலாம், அல்ல 7 வரலாம், அல்லது 8 வரலாம், இல்லை 378ம் வரலாம், இல்லை 37. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 37 or 73 இருக்குது. ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா 37 or 73 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 87 or 78 இருக்குது. 87 or 78 இருக்குது. இது சார்ட்டில் உள்ளது தான். பட் ஆனால் ட்ரா நம்பர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 378 இருக்குது. அதனால் ட்ரா நம்பரும் பார்த்துக்கோங்க. ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி வரும். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட் பாருங்கள். 524 இப்போ 557 வரலாம். எகைன் ஏபோர்டில் வந்து 5 வந்துச்சு அப்படின்னா 557 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 557 இல்லை 545 55 வர்றதுக்கான. இப்போ நான் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 99 கொடுத்துருக்கேன். 99ஓட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55. 99ஓட பவர் 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ அது மாதிரி 55 வந்துச்சுன்னா டேரெக்டாக பாருங்கள் 552 இருக்குது. 5 மேலே இருக்க 3 நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் 255 இருக்குது. கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸும் 552 இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 545 இருக்குது, இல்லை 557 இருக்குது. இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். 238 5 வந்துச்சு அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 9 அல்லது 6 பேஸ் பண்ணி எடுங்க. 908 இருக்குது, 900 இருக்குது, 900 அதாவது 900 900 கூட சான்ஸ் இருக்குது. அதனால் சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர்ஸ்லாம் எதுவும் இல்லை. சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சார்ட் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற நம்பர்ஸ் ஒரு சில நம்பர்ஸ் மட்டும்தான்.
அதனால் நீங்கள் சார்ட்டை பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. 2 சார்ட்டில் ஏதோ ஒரு சார்ட்டில் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே 255 இருக்குது. இந்த பாக்ஸில் உள்ள நம்பர்ஸ் டைரெக்டாக வரலாம், இல்லை பாக்ஸ் நம்பர்ஸாக வரலாம். 255 அப்படிங்கிறது பாக்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 255 அப்படிங்கிறது மேலே இருந்து 3 நம்பர்ஸ் 255 இருக்குது. இல்லை பார்த்தோம் அப்படின்னா அது கீழே 552 இருக்குது. இங்கே பாக்ஸுக்குள்ளவே 255 இருக்குது. இங்கே 44 இருக்குது. பாக்ஸுக்குள்ளே 442 இருக்குது. இங்கே 552 இருக்குது. அதனால் டைரக்ட் நம்பர்ஸாகவும் வரலாம். இங்கேயும் 445 இருக்குது, 442 இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளவும் 44 இருக்குது, இந்த பாக்ஸுக்குள்ளவும் 44 இருக்குது. பாக்ஸை பேஸ் பண்ணி 55 இருக்குது. இங்கேயும் பாக்ஸை பேஸ் பண்ணி 55 இருக்குது. ஆனால் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 44 அல்லது 55. இப்போ நான் இங்கே 77 அல்லது 99 கொடுத்துருக்கேன். டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 77 அல்லது அதுக்கு பதிலாக 44 வர சான்ஸ் இருக்குது. 77 அல்லது 44, 99 அல்லது 55, 99 அல்லது 55. 0 பார்த்தீங்க அப்படின்னா 00 இருக்கு. 77, 99 இல்லை அப்படின்னா 44, 55. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 00 டபுள்ஸ் வந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். கொடுக்குற நம்பர்ஸை பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரா நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு நம்பராவது ட்ரா நம்பர்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னா நேற்று ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நான் எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது 3 நாளாக பேஸ் பண்ணி வரும். ஒரு நாள் ரிசல்ட்டு 3 நாள் பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் நேற்றை சார்ட்டும் பாருங்கள். நேற்றை சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த சார்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ள நம்பர்ஸ் 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 883 பாஸ் ஆகிருக்கு, 524 பாஸ் ஆகிருக்கு. அதனால் 2 நாள் ரிசல்ட் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி அடுத்த நாள் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாலும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 99 இருக்குது, 55 இருக்குது. அந்த பாக்ஸுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் 99 இருக்குது. அதனால் டபுள்ஸ் வரும் அப்படின்னா 99 இருக்குது, 55 இருக்குது. பாருங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் வரதா அப்படின்னு. இந்த சார்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. அதனால் இங்கேயும் 77 இருக்குது பாருங்கள். 277 இருக்குது, 277, 277 இருக்குது இந்த பாக்ஸுக்கு மேலே. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 940 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 940. இந்த சார்ட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 940 இருக்குது, 994 இருக்குது, இல்லை 940 இருக்குது. அங்கே கொடுத்த பேலன்ஸ் நம்பரே தான் இருக்குது. அதனால் 2 சார்ட்டும் பாருங்கள். இந்த சார்ட்லேருந்து கண்டிப்பாக 2 சார்ட்டில் எனி 1 சார்ட்டில் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. அது எந்த சார்ட் அப்படின்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடது. 5 வந்ததுனால 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.